அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு. இன்றைக்கி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. நம்மளோட வாழ்க்கைங்கிறது எல்லாமே எதிர்பார்த்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம். பட் அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம எப்படி எதிர்பார்க்கிறது, அந்த எதிர்பார்ப்புகள் சரியான முறையில் நடக்காத போது நம்ம அதை எப்படி மாற்றிக்கிறது, அதுலேருந்து நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையா? எதிர்பார்க்கிறது தான் வாழ்க்கை. பட் ஆனால் எப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு ஆப்பிள் மரம் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு தேவை ஆரஞ்சு பழம். அந்த ஆப்பிள் மரத்துலேருந்து ஆரஞ்சு பழத்தை கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஆரஞ்சு பழம் வேணும்னா அவங்க வீட்டில் ஆரஞ்சு பழம் வைக்கணும் மரம். இப்போ ஆரஞ்சு பழம் கிடைக்கும். பட் ஆரஞ்சு பழம் இல்லாமல் ஆப்பிள் மரத்துலேருந்து ஆரஞ்சு பழம் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் பேரண்ட்ஸ்னே வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு நார்மலான மனிதரோட எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. எதை எதிர்பார்க்கணுங்கிறது தப்பு. அதே மாதிரி என்ன ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா 2 + 2 4 இது கணக்கு கரெக்ட். இப்போ நான் என்னோடய திறமையை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். என்னோடய எஃபர்ட் நான் போடக்கூடிய முயற்சியை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். 2 என்னோடய திறமை ப்ளஸ் என்னோடய முயற்சி, எனக்கு ஆன்சர் 4 கிடைக்குது. என்னோடய திறமைக்கு திருப்பி நான் சொல்கிறேன், என்னோடய திறமைக்கு என்னோடய முயற்சிக்கு எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குது அப்படி வச்சுக்கலாம். பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, என்னோடய திறமைங்கிறது 2, பட் என்னோடய முயற்சிங்கிறது 2, ஆனால் எனக்கு ஆன்சர் 10 வரணும். நான் 2 கூட்டுவேன், ஆனால் எனக்கு ஆன்சர் 10 வரணும். இப்போ என்ன பண்ணால் டினாமினேஷனை மாற்றணும். முதல்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்களோ அதுக்கான செயல்களை நீங்கள் செய்தீங்களான்னு முதல்ல பாருங்கள். இல்லை அந்த செயல் செய்கிறதுக்கான தகுதி அங்கே இருக்குதான்னு பாருங்கள். நான் 10 வேணும்னா நான் 5ஐயும் கூட்டணும். என்னோடய திறமை அவ்வளோ இருக்கணும், என்னோடய எஃபர்ட் உழைப்பு இவ்வளோ இருந்தால் தான் 10 வரும். ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் ஆர்த்தம் முடிச்சுட்டு அதில் இன்னும் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு டாக்டருக்கு மாதம் அவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்பிபிஎஸ் மட்டும் நான் படிச்சிருக்க ஒரு டாக்டர் போய் அவருக்கு இவ்வளோ பேஷண்ட் வராங்க, இவ்வளோ பணம் வருது, எனக்கு ஏன் வரலங்கிறது தப்பு. பட் அவுட்புட்டோட எக்ஸ்பெக்டேஷனை தான் நம்ம இன்றைக்கி மெஜாரிட்டியான பீப்புள் பார்க்குறாங்க. பையனோட திறமை என்ன, பொண்ணோட திறமை என்ன, அவளோட ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்குது, அவளால் எந்த அளவுக்கு தான் கற்றுக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாங்கிறது என்னோடய வாதம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல தான் அதை எதிர்பார்க்குறீங்களா? ஒரு பசுவில் இருந்து 5 லிட்டர் பால் வரும்னா 5 லிட்டர் தாங்க பால் வரும். எனக்கு 50 லிட்டர் பால் வேணும்னா நீ 10 பசுவை தான் வாங்கி விடணும். முட்டாள்தனமான கேள்விக்கு இதுதான் பதில். 10 பசு வாங்கி விட்டுட்டு தான் உனக்கு 50 லிட்டர் பால் கிடைக்குமே தவிர ஒரு பசுலேருந்து 50 லிட்டர் கிடைக்காது. இன்றைக்கியோட மனிதன் எதிர்பார்ப்பை அவுட்புட்டில் வச்சுட்டு ஓடுறனால ப்ரெஷரு, டென்ஷனு, பிரச்சனைகள், கடனை வாங்குறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. எதிர்பார்ப்பா என்னோடய உழைப்பை நான் கரெக்டாக பண்ணிட்டுறேன், எனக்கு என்ன கிடைக்குதோ நான் அதை முழுமையாக ஏற்றுக்கிறேன். அப்படிங்கிறதுல உங்களுக்கு ப்ரெஷர், டென்ஷன் கம்மியாக இருக்கும். என்னோடய எஃபர்ட் நான் மேக்ஸிமம் போட்டிருக்கேன்ப்பா, எனக்கு ரிசல்ட் இதுதான் வந்திருக்கு. நான் விதைப்பதை நான் தெளிவாக விதைச்சிட்டேன், நல்ல தண்ணி உரங்கள்லாம் கொடுத்துட்டேன். பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இயற்கையினால் எனக்கு அறுவடை வரல, நான் அதை ஏற்றுக்கிறேன். சரி, அறுவடை இந்த தடவை கிடைக்கல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிருச்சு, அவன் பிள்ளை கிடச்சிருச்சு, இவன் பிள்ளை கிடச்சிருச்சு, இவன் பிள்ளை எங்கே எல்லாம் போட்டு கத்திக்கிட்டு உங்கள் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு, இப்போ உங்கள் ப்ரெஷரை ஏற்றுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த குழந்தைக்கு இந்த கல்வியை கொடுத்தா அந்த குழந்தை இதில் நல்லா வந்துடும். இந்த குழந்தை விளையாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருக்குது, அப்போ இவனை ஸ்போர்ட்ஸில் இறக்கி விட்ருவோம். படிப்பெல்லாம் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சு பார்ப்போம், எங்கே போனால் நல்லாயிருக்கும், சென்னையில் நல்லா இருக்குது, போங்க சென்னை கிளம்பி கொண்டு கொடுங்க, ட்ரெயின் பண்ணுங்கள், கஷ்டப்படட்டும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எங்கே வரட்டும், ஃபியர் ஜோனில் வரட்டும், ஃபியர் ஜோன்லேருந்து இந்த ஜோன் வரட்டும், அதுக்கு அடுத்து க்ரோத் ஜோனுக்கு வருவான். ஒரு ஸ்டேஜில் அவன் அங்கே பாட்டு போயிட்டே இருப்பான். ஒரு விளையாடி ஜெயிக்கணும்னு இருக்கக்கூடிய பையனை கொண்டு நீங்கள் ஐடி ஃபீல்டில் சேர்த்து விட்டா, ஐடி நல்லா வருதுங்க அவனுக்கு, அவன் பயங்கரமான கம்ப்யூட்டர் நாலேஜ், அவனை போய் வேறு ஒரு கோர்ஸில் நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா
ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு அவுட்புட் எதிர்பார்க்குறது தப்பில்லை, அதுவும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்புட்டை கொடுக்காம நீங்கள் அவுட்புட்டை மட்டும் பார்க்குறது தவறுதலான ஒரு விஷயம். அது உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கும். அது மாதிரி அதிகமான பொருட்களை சேர்த்துடணும், அதிகமான ஒரு விஷயம் நடந்துன்னு எதிர்பார்க்காதீங்க, எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. நீங்கள் சேர்த்து வைக்கிறதுல சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்ல, சேர்த்து வைக்கிறது மட்டுமே உங்களோட சந்தோஷம் கிடையாது. நிஜமான ஒரு சந்தோஷம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், என்னோடய அனுபவத்தை வச்சே சொல்லுவேன், நிஜமாக கடவுள் நமக்கு எப்படி சப்போர்ட், ஒவ்வொரு தேவைகளுக்கும் இந்த இடத்துல எனக்கு இது தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நகர்ந்துட்டு தானே இருக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு நகர்வு தானே. அந்த இடத்துல நம்ம இது வேணும், இப்படி வேணுங்கும்போது ஒருத்தர் கொண்டு அதை கொடுத்து அதை நம்ம அந்த நிகழ்வை நிறைவேற்றம் பாருங்கள், அங்கே தான் கடவுள் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் நின்று ஆன்னு எனக்கு தான் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு நிகழ்வு வரும் பாருங்கள், அன்னைக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலைன்னா உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குங்க, நிறைய இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அது பயன்படுத்த முடியாது, எதுவும் பயன்படுத்த முடியாது. அப்போ ஏதோ ஒரு தப்பு உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு எவ்வளோ, இப்போ இந்த ஒரு திடீர்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு வருது, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவை, 5 லட்ச ரூபா ஆட்டோமேட்டிக்காக வருது, ஃபங்க்ஷனை செல்லபடியாக நடத்துகிறோம், மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா உங்களோட எதிர்பார்ப்புகள் நீங்கள் பெரிய அளவில் கொண்டு திணிக்கலை ஆக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எதிர்பார்ப்புகளை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எதிர்பார்ப்பு அவுட்புட்டில் வச்சிங்க அப்படின்னா அதோட இன்புட் சரியாக இருக்கான்னு பாருங்கள். 100 கிலோ நீங்கள் இப்போ தானியத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு 50 இத்தனை கிலோ எனக்கு தானியம் வேணும்னா அது புத்திசாலித்தனம். நீங்கள் போட்டது 10 கிலோ தானியத்தை உள்ளே போட்டுட்டு எனக்கு 100 கிலோ மாவு வேணும்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு நடந்தது, யாரோ ஒருத்தருக்கு இருக்குங்கிறத நீங்கள் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. அந்த இப்போ சில பொருட்கள் ஒரு நபர்கிட்ட இருக்குது, அந்த நபர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் நானும் அதே மாதிரி எனக்கு வேணும்னு எதிர்பார்த்து சில நேரங்கள் அந்த பொருட்கள் வாங்குறது மூலமாகவும் அந்த பொருட்கள் நீங்கள் திருப்பி பயன்படுத்துறது மூலம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். பெரிய ப்ராப்ளத்தை மாட்டின நிறைய பேர் இருக்காங்க. அது வரைக்கும் ஒழுங்காக நிம்மதியாக இருப்பான். ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துறது மூலமாக எனக்கு வருமானம் வருதுன்னு தெரியுது, ஆனால் அது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா சும்மா இருந்தாலே இந்த பைசா நம்மகிட்ட இருக்கும், இது இருந்துகிட்ருக்கும். இது ஒரு 5 லட்ச ரூபாய் கொண்டு போட்டு அதை செய்யுது, அது 10 லட்சம் ஆகி அது மூடி திருப்பி நஷ்டமாகி அதுக்கு சும்மா இருந்தால். ஸோ எதிர்பார்ப்பு கரெக்டான விஷயத்தில் கரெக்டான இடங்களை உங்களோட எதிர்பார்ப்பை செய்கிறது மூலமாக உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த அது நடக்குமா நடக்காதான்னு பாருங்கள். முதல்ல உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படி தான். அவர் நமக்கு கொடுத்துடணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முன்னாடி அவரால் கொடுக்க முடியுமா, அவர் கொடுப்பாராங்கிறத இங்கே பாருங்கள். முதல்ல இங்கே அது இல்லை, அவர் கொடுத்துட மாட்டார், அவர் தரமாட்டார்னா அந்த எதிர்பார்ப்பை இங்கேருந்து எடுத்துருங்க. அது ஏமாற்றமாக கொண்டு போயிடும். எதிர்பார்ப்புகள் எப்போ ஏமாற்றமாக மாறுது, உங்களோட எதிர்பார்ப்பே தவறுதலாக இருக்கும்போது. ஒரு லாஜிக்கே இல்லாமல் எதிர்பார்த்தா அது தப்பாகிடும். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, எனக்கு இது வேணும். நீ என்ன பண்ணவே தெரியாது, நீ படிச்சுட்டு இந்த வேலைக்கு போயிடணும். நீ என்ன பண்ணவே தெரியாது, நீ இது பண்ணிடணும். எனக்கு எப்படியாவது கல்யாணம் நடத்தி பண்ணி வச்சிடணும், எதையாவது செய்திடணும், என்ன பண்ணுவோமோ தெரியாது. இந்த எதிர்பார்ப்புகள் அவ்வளோ தோல்வியில் கொண்டு விட்டுரும். உங்களுக்கு தெரியாது பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னு. அதுக்கு இவ்வளோ தான் வேணும். இப்படிலாம் நடக்குமான்னு யாருக்கும் தெரியாதெல்லாம் நடத்தி முடிச்சிடும் அது. ஏங்க உலகமே இயங்காதுன்னு ஒரு நிலையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோமா? 40 நாள் 40 நாள் முடக்கி உட்கார வச்சதில்ல, யார் எதிர்பார்த்தா? அதுக்கெல்லாம் தேவையில்லை. ஆத்மார்த்தமாக இருக்கிறத ஏற்றுக்கிட்டு சரியான எதிர்பார்ப்பில் எதிர்பாருங்க. அது நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லி அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும்னு சொல்லி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.